55ல நீ ஊருக்கு போனா நிம்மதியா நான் ஈச்சர்ல உட்காந்து சொன்னா அப்பா நீ என்ன இது வழியில உட்காந்துற எழுதுறாரு தங்கி உட்காரு அதெல்லாம் வயசாச்சுல அப்படின்னா இருக்குது கேட்கும் போது அவ்வளோ ஆதங்கமா இருக்கும். இப்போ சொல்லும் போது நம்ம சிரிப்பா இருக்கும். ஆனால் 50 அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டீ கூட சாப்பிடாம இங்கே இவ்வளோ தூரம் அப்படியே பட்டி கிடந்து அங்கே அவ்வளோ தூரம் போய் இங்கே உட்காரலான்னு போனால் பையன் ஒதுக்கும் போது தான் தெரியும். இவ்வளோ பண்ண உட்காரத்துக்கு கூட இடம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சு. சரி அப்பயே நம்மளுக்கு அறிவு வந்து நம்ம அப்பயும் வராது. என்னன்னா சரி நம்ம சொந்தமாக ஏதாவது வந்து நின்று சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் சுய மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார், திருப்பி செக்யூரிட்டி கார்டோ இல்லை அந்த மாதிரி உட்காந்து போயிட்டு அங்கே போனால் அங்கே அவன் பாஸ் அங்கேயும் பேசுறது அவன் என்ன பண்ணுவான் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்கணும் தான் சொல்லுவோம். உட்காரக்கூடாது பாருங்க, செக்யூரிட்டி உட்கார முடியாது, பெஞ்ச் எடுத்து மாட்டேங்குது, இன்னும் 8 மணி நேரம் ப்ரெஷர். சரி அப்படியே எல்லா சூழ்நிலையிலும் முதல்ல பிறந்ததுலேருந்து வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் கடைசி இன்பத்தை அனுபவிக்கலாம் இன்பத்தை அனுபவிக்கலாம்னு சொன்னால் அழகாக என்ன பண்ணுவாரு எம்ஆர் வந்து சார் டைம் ஆயிடுச்சு சார் வந்து உங்ககிட்ட டைம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் டைம் வரை பார்ப்பாங்கன்னா போட்டிங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் கரெக்டாக தான் முடியுங்க எல்லாமே. நீங்கள் எவ்வளோ திறமையானவங்க இருந்தால் கூட 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு தான் உண்டு. நான் நல்ல திறமையானவன் சார் பரிசு இங்கே வந்து 3 மணி நேரம் நான் 10வது 30 எல்லா கேள்விக்கும் அறிவியல் வந்து விட தெரிஞ்சது எல்லாமே 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அவங்ககிட்ட இது மாதிரி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பற்றி நான் முடிக்கணும்னு சொல்லி அப்படி அது பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு எவ்வளோ திறமை இருந்தால் கூட நான் இன்னும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நிலைமை இருந்தால் கூட டைம் வந்து ஓவர் ஆகிட்டு சொன்னால் அதனால அட்ஜஸ்ட் பண்ணணும். டக்குன்னு என்ன பண்ணுப்பா நீங்கள் வந்து வேலை தரம் ரெடி பண்ணுங்க வீட்டுக்கார சொல்லிடுங்க. அப்போ இதில் நீ எங்கே வந்து இன்பத்தை அனுபவிச்சு எங்கே இன்பத்தை அனுபவிச்சு இந்த உலகத்துக்கு இன்பம் இருக்கு அப்படின்னு சொன்னால் சூப்பரா பாபத்துல நல்ல ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு புலி வந்து ஒரு புலி துரத்துலேயே வந்து புலி சத்தம் வந்த மாதிரி இருக்கு. ஒரு புலி ஒருத்தன் துரத்துலேயே வருது. அவன் என்ன பண்ணா ரொம்ப பயந்து புலிக்காக பயந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அங்கே ஃபாஸ்ட்டாக ஓடனா அவன் போடுற இடத்துல பெரிய பால் கிடக்கு, அதை தாண்டி ஓட முடியல. புலிக்கு போகிற தூரத்தில் உடனே இருக்குது. என்ன பண்ணுறான், ஒரு அந்த பாழங்கிடத்தை வந்து உள்ள போகும்போது தப்புன்னாச்சு ஒரு கொடி வழியே வரல அந்த கொடியை பிடிச்சிட்டு என்ன பண்ணால் டக்குனு விழுந்தான். ஒரு மரக்கரையை அந்த கொடியை பிடிச்சி அது விழுந்தான். இப்போ தொங்கிடுறான். இது என்ன ஆச்சு, அங்கே ஒரு வெள்ளை எலினா பார்த்தீங்கன்னா அந்த கிழக்குலாம் வெள்ளை எலி, அந்த வெள்ளை எலி சும்மா இருக்கும். அது பல்லு ஊருக்கு தானே இருக்கு வெள்ளை எலி. அது என்ன பண்ணால் அந்த கொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டினே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டினே இருக்கும். இதுக்கு நடுவில் மேலே என்ன ஆகும்னா அவனுடைய அந்த கலருக்கு மேலே ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் ஒரு தேன் கூட்டு. இந்த எலி என்ன பண்ணிட்டு கொஞ்சமாக அறுத்துனே இருக்கு. புலி என்ன பண்ணுறது பார்க்கணும், என்னடா அது மேலே ஏறியாவது வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி புலியும் வெயிட் பண்ணுது. இங்கே எவ்வளோ என்னன்னு பார்த்தா சரி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே அப்படியே தொங்கிலே இருக்கணும்னு பார்த்தா கூட எலி என்ன பண்ணி அவனை அறுத்துனே இருக்கிறாங்க மேலே. இவனோட கேஸ் என்ன இருக்கும், அவன் என்ன பண்ணுறான் அப்படியே பார்த்து அப்படியே நீட்டுறான். மேலே அந்த தேன் கூடு இருக்குல்ல, தேன் கூட ஒரு சின்ன சொட்டு தேன் இருக்குது, அதை வாயில வந்து விடுது. வா என்ன ஒரு தேவாமல் என்ன ஒரு அருமையான சூழ்நிலை நான் இருக்கிறது அப்படின்னு சொன்னான்னா அவங்களோட ஒரு பைத்தியக்காரன் யாருக்கு. அது மாதிரி இந்த காலம் இருக்க அது நம்ம தொலைத்திலே வருது. எலி இருக்குது இரவு பகல் மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம அறுத்துனே இருக்கு. நம்ம தொங்கி நிற்கிறமே இந்த வாழ்க்கை. இது வந்து நீங்க வந்து விட்டு மேலே வந்தீங்கன்னாலும் காலம் சாப்பிடும், நீங்க அப்படியே இருந்தீங்கனாலும் உங்களை இரவு பகல்லே வந்து உங்களுக்கு முடிச்சுதான் போயிடும். இதுக்கு நடுவில் இந்த டிராப் தேன் கிடைக்குது. இதை வந்து இன்பம் நினைச்சு எவனா ஒருத்தன் ஓடுறான்னா அவங்களோட ஒரு படுமுட்டால் யாரும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற இன்பம் இருக்குது. நல்லா நீங்கள் போய் நைட்டு கொஞ்சம் பட்டாலாம் போட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு நிம்மதியாக துணியில் உதவி போட்டு படுக்கும்போது யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கை தொடர்ந்துருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்பமாக இருக்க நினச்சினே வந்தேன். இந்த டிராப் தேன் தான் கொடுத்தாங்களே தவிர யாராவது பாட்டு தேன் கொடுத்தாங்களா?
தேன் நம்மளுக்கு கிடைக்கலன்னா கூட நம்ம நினைச்சா கூட நமக்கு கிடைக்காது, அங்கே வராது. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் நீ மேலே ஏறி வந்தாலும் உங்க புளி சாப்பிடும், நீ மேலே ஏறியே வர வேணாங்க, நான் அங்கேயே ஏறி நான் அறுத்தரேன்னு சொல்லிட்டு இரவு பகல் நம்ம சாப்பிடணும். அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்தை இன்பம் எங்க இருக்கு? எந்த சூழ்நிலையுமே நீ வந்து இன்பத்தை நீ வந்து அனாவத்தை தேடி ஓடனான்னு சொன்னா அவனுடைய படுமுட்டால் எதுவுமே இல்லை. அப்போ சரி, அப்போ இன்பமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ இங்கெல்லாம் நம்ம இது பண்ணணும். நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 2 மணி நேரம் நீங்க உட்கார்றது, அதில் இருக்கக்கூடிய அந்த இன்பம், அதில் இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி எதுலையுமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தொழில் செய்கிறவங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ப்ளம்பிங் தொழில் இருக்கிறாரு, இவர் வந்து இந்த தொழில் இருந்தீங்க கேட்டரிங்லாம் பண்ணுவார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தொழில் இருக்கிறாரு, நீங்கள் அது மாதிரி தொழில் இருக்கிறீங்க, நீங்கள் கண்டறின் தொழில் இருக்கிறீங்க, நீங்கள் சூப்பர்வைசர் இருக்கிறீங்க, நீங்களும் ஒரு தொழில் வித்தியாசமான தொழில் இருக்கீங்க. எல்லாருமே கேட்டோம்னு சொன்னால் எல்லாருமே ஆளுகளுக்கு ஒரு தொழிலாக இருக்கும். ஒரு தொழில் வேறுபட்டாலும் டிவிஷன் வேறுபட்டாலும் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து மனாமதி கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நினைக்கிறோம்? ஏன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு காலம் நம்ம பண்றோமே, 7 நாள் 6 நாள் 5 மணி வரைக்கும் இது எல்லாமே பௌதிகத்தனமான விஷயம். இங்க நம்ம பண்றது வந்து நம்மளுடைய புலன்களுக்கு இன்பமோ இல்லை நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கோ கிடையாது. இது பகவானுடைய விருப்பத்துக்கோசரம் நம்ம பகவானை திருப்திப்பதற்கோசரம் நம்ம பண்றோம். அப்படி திருப்தி பண்ணும்போது தானாக நம்முடைய ஆத்மா வந்து திருப்தி. அப்போ ஆத்மா திருப்தி அடையும் போது முகம் தானாகவே இருக்கும். வெரி சிம்பிள் கான்செப்ட். அப்படி நீங்க இல்லாத வரைக்கும் இல்லை உனக்கு எப்போ சாந்தி, அதாவது எப்போ உங்களுக்கு நிம்மதியும் சுகம் போதும் அப்படின்னு சொன்னா ஒரே கண்டிஷன் தான், போக்தாராம் லிங்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடியவன் பகவானு தெரிஞ்சுக்கலாம். போக்தாராம் லிங்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரன் சுகிருதம் சர்வபூதானம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு நிறைய நல்ல விரும்பிகள் இருக்கிறாங்க. எல்லாருமே என்னுடைய மனைவி ரொம்ப வந்து நல்ல விரும்பிங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் பசங்க ஃபோன் பண்ணால் எனக்கு வந்து ஐயோ அப்பா நீங்கள் வந்தீங்களா, அங்கே போனால் தான் தெரியும் அவன் எல்லாரும் நம்ம பல பேரை நினச்சிருக்கிறோம் நல்லா விரும்பிங்க நல்லா விரும்பிங்க. ஆனால் உண்மையாக நல்லா விரும்பினா சுகிருதம் சர்வபூதானம், எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லா விரும்பிகள் அப்படின்னு சொன்னால் பகவான் சுகிருதம் சர்வபூதானம். யாத்வாமா இது எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தான் சாந்தி பிடிச்சது, அவனுக்கு தான் வந்து சுகமும் நிம்மதியும் கிடைக்கும். இதை நீங்கள் பகவான் தான் போக்தான் தெரிஞ்சுக்காத வரைக்கும், அவரு தான் சர்வலோக மகேஸ்வரம் தெரிஞ்சுக்காத வரைக்கும், அவரு தான் உண்மையான சுகிருதம் சர்வபூதானம் எல்லாருக்கும் நலம் விரும்பியும் தெரிஞ்சுக்காத வரைக்கும் அது வந்து சுகமோ சாந்தியோ இன்பமோ நம்ம தேடி ஓடி கிடைச்சா கூட நீங்கள் பார்த்து நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட சம்பளத்தை வாங்கினாமே தவிர நீங்கள் நிம்மதியும் சந்தோஷம் சேர்ந்து வாங்க முடியும். கரெக்டா? நான் 25 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சேன் சார், ஆனால் நிம்மதி 1 கிலோவும் சுகத்தை 2 கிலோவும் கொடுத்து முடியுமா? அறிவுபூர்வமான ஆட்கள் எங்க வந்து அனுபவம் சொன்னா இது வந்து துக்காலயம் அசாஸ்வதம். வெளியிடக்கூடிய விஷயம் எல்லாருமே நம்ம வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த விஷயம் தான் நிரந்தரமானது, பகவான் விஷயம் தான் நிரந்தரமானது. ஸோ அப்படிங்கிற துக்காலயத்தில் நம்ம வந்து இன்பமாக இருக்கணும்னு சொன்னா கிருஷ்ணருக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா இன்பத்தின் இருப்பிடம். கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா இன்பத்தின் இருப்பிடம். நம்ம இன்பத்தின் இருப்பிடமா கிருஷ்ணர் நம்ம அடையும் போது இன்பத்தை வாய்ப்பு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.